ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தோ புனः புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनाधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। சரி, நம்ம மூன்றாவது அத்தியாயம் மகா உபனிஷத்து இருக்குதாம்மா? கொடுமா, என்கிட்ட கொடுங்க. நான் சொல்ற பின்னாடி சொல்லுங்க. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராண சக்ஷு ஸ்ரோத்ரம் அதோபலம் இந்திரியாணி ச சர்வாணி. மெல்ல சொல்றேன். வாக் பிராண சக்ஷு ஸ்ரோத்ரம் அதோபலம் இந்திரியாணி ச சர்வாணி. ஸ்ரோத்ரம் அதோபலம் இந்திரியாணி ச சர்வம் பிரம்ம உபனிஷதம். மாஹம் பிரம்ம நிராகுர்யாம். மா பிரம்ம நிராகரோத். அனிராகரணமஸ்து. அனிராகரணம் மே அஸ்து. ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। ओम शांति शांति शांति। மகா உபனிஷத்துல நாம் மூன்றாவது அத்தியாயம் ஜனகரிடம் போய் கேளு அப்படின்னு வியாசனுடைய மகன் சுகமுனிவர் அப்பா கேட்குறாரு. எனக்கும் தெரியாதுப்பா சம்சாரம்னா எப்படி இருக்கும்னு, சம்சாரமும் ஆடம்பரமும் எப்படி இருக்கும்னு தெரியாது. நம்ம ஜனகர்கிட்ட கேட்போம். அவர் தான் நீண்ட காலம் இல்லற வாழ்க்கையில் இருந்தவர். யாக்ஞவல்கி முனியினால் அவர் ஞானம் பெற்று ஞானியாக இருக்கிறாரு. அவருக்கு ரெண்டும் தெரியும், ஜீவன் முக்தனுடைய வாழ்க்கை நிலையும் பந்த நிலையிலையும் எப்படி இருக்கும்னு. அதனால் ரெண்டு பேருமே அனுபவம் இல்லாதவர்கள், வியாசரும் சுகமுனியும். ஜனகரை போய் கேட்குறாங்க. ஜனகர் அவரை சொல்கிறாரு. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். எப்பொழுது இந்த காணுகின்ற உலகமெல்லாம் இல்லை என்று அறிகிறானோ அவன் பராநிர்வாண நிவிருத்தி அப்படின்னு ஒரு நிலையை அடைகிறான். அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். பார்க்கின்ற உலகம் ஜனக உவாச்ச ஸ்ருணு தாவத் இதானீம் த்வம் கத்யமானம் இதம் மயா திருஷ்யம் நாஸ்தி இதி போதேன மனசோ திருஷ்யம் ஆர்ஜனம் சம்பன்னம் சேத் ததுத்பன்னா பரா நிர்வாண நிவೃತ್ತಿ. இது வரைக்கும் பார்த்தோம். இனி பார்ப்போம். அசேஷேன பரித்யாகோ வாசனாயாம் ய உத்தமஹ மோட்ச इति उच्यते सद्भिः स एव विमलक्रमः. அவர் சொன்னார், ஜனகர் சம்சாரத்தை பற்றி சொல்லுன்னா அவர் மோட்சத்தை பற்றி சொல்கிறார். ஏனென்றால் மோட்சத்தை சொல்லவே சம்சாரம் எதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும்.
அவன் நிம்மதியாக இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ சம்சாரங்கிறது நிம்மதி இல்லாத நிலை. அவன் ஆனந்தமாக இருப்பான் அப்படின்னா, ஓ சம்சாரம் என்பது துக்கம். அவன் பய குரோத ராகத்தில் இருப்பான் அப்படின்னா நம்ம தெரிஞ்சு, இவன் சாந்தத்தில் இருப்பான்னு சொன்னால் நமக்கு அதுக்கு எதிரான இருக்கக்கூடிய எல்லாமே புரிஞ்சிடுது. ஒன்றை சொன்னால் அதனுடைய பிரதியோகின்னு சொல்லுவாங்க. யோகியை சொன்னால் பிரதியோகி தெரிஞ்சிடும். இந்த யோகின்றது இப்போ நிர்வாணம். எப்படி அவன் அடைஞ்சான்? காண்பதெல்லாம் பொய்யின். காண்பதுன்னா அதில் கேட்டதையும் சேர்த்துக்கணும். ஸ்ருதம் திருஷ்யம், பார்த்ததும் கேட்டதும் அல்லது தொட்டதும் உணர்ந்ததும் அனுபவிச்சது அனைத்துமே பொய் அப்படின்னு சொல்கிறார். ஏன் பொய் அப்படின்னு அவர் சொன்னார்? எப்படி நம்ம பொய் இங்கே எதிரில் இருந்துக்கிட்டே பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, பொய்ன்னா என்ன லட்சணம் அதை சொல்லு. அப்படி தானே நம்ம பொய்ன்னு சொல்ல முடியும். என்னங்க சாப்பிட்டதெல்லாம் பொய்யுங்கிறீங்க, பார்த்ததெல்லாம் பொய்யுங்கிறீங்க. முதல்ல பொய்ன்னா நீ சொல்லு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்கல. பொய்ன்னா பொய், பொய்யை பற்றியே உனக்கு தெரியல. எப்பொழுதும் இருப்பது என்னப்பா? அது மெய் சார். எப்பொழுதும் இருப்பதுப்பா உண்மை. வந்து வந்து போகிறது உண்மையா பொய்யா? பொய் தான். வந்துட்டு போயிடுச்சுன்னா அது பொய் தான். மேஜிக் ஷோவில் ஒரு புறாவை எடுப்பான், காணா போயிடும், வந்துடும் போயிடும். அதனால் எதுவுமே வந்துட்டு போயிடுச்சுன்னா அது பொய்ங்கிற கேட்டகரி. அதனால் சொல்கிறேன், நீ பார்க்குறதெல்லாம் போய் இப்போ பார்க்குறதெல்லாம் வந்துட்டு போகுதுங்களா? நல்லா யோசனை பண்ணிப்பார். நினைவுங்கிறது ஒன்று தான் நீ பார்த்தது இருக்குதுன்னு உனக்கு நினைவு கொடுக்குதே தவிர, நினைவுங்கிறது உனக்கு சித்தம் இல்லாவிட்டால் அது பேர் பிரத்யபிக்ஞா அப்படின்னு பேர். நாம் பார்த்ததும் கேட்டதெல்லாம் நினைவு இருப்பதனால நாம் பார்ப்பதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறோம். ஒருவேளை நமக்கு நினைவு சக்தியே இல்லைன்னு வைங்க. எப்படி சிசிடிவி கேமரா பதிவு பண்ணலன்னு வைங்க, ஆன் பண்ணி விட்டுட்டு அது சேவ் பண்ணவே இல்லையே அப்படின்னா அது பார்த்ததுக்கு அடையாளம் இருக்குதா? இல்லை இல்லையா? அதே போல் நீங்களும் ஒன்று படிச்சிட்டிங்க ஒரு கதையை, ஆனால் கதையை மறந்துட்டீங்க. இப்போ மறுபடியும் படிக்கிறீங்க, பார்த்தா சுவாரஸ்யமாக இருக்குது. அப்புறம் ஏதோ நமக்கு இந்த முடிவு முன்னே தெரியும் போல இருக்குது அப்படின்னும் போது தான் இது படித்தது அப்படின்னு நினைவு. அப்போ நீங்கள் நினைவுன்னு ஒன்று இருந்துருச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அதை பார்க்கும்பொழுது அதுதான் இது, அதுதான் இதுன்னா நிலைப்புத்தன்மை கொடுத்துட்றீங்க. இந்த நினைவுங்கிறது ஒன்று இல்லைன்னா பார்க்குற பொருளெல்லாம் அப்போதே மறைஞ்சிடும். இப்போ பாருங்களேன், நம்முடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னா, கடுகு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெட்டிக்குள்ளே இருக்க கடுகு பாட்டிலோ அல்லது கையில் ஒரே ஒரு கடுகு மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. அது சொல்லி முடித்த உடனே மிளகு அப்படின்னு பார்க்கும்போது கடுகு மறைஞ்சு போயிடுச்சா இல்லையா? அப்புறம் மிளகு வருது. மறையலைன்னா என்ன ஆகும்? அது உண்மையாக இருந்துட்டு வைங்க. நீங்கள் அறிந்தது உண்மைன்னா, உங்கள் அனுபவம் உண்மைன்னா அது அப்படியே இருக்கணும். இல்லை இருந்துடுச்சுன்னா நீங்கள் வேற ஒன்றுன்னு எப்படி பார்ப்பீங்க? அது எப்படி அழிக்கிறது? வாழ்நாள் முழுக்க கடுகு தான். கண்ணை திறந்து முதல்ல எதை பார்த்தோமோ கடைசி வரைக்கும் அதுதான். அப்போ மறக்கிறோம், இன்னொன்று பார்க்குறோம், மறக்கிறோம், பார்க்குறோம். சரி, எல்லாத்தையும் நினைவில் சேர்த்து வச்சுக்கிறோம். அதனால் கடுகை பார்த்தேன் மிளகை பார்த்தேன்கிறது நமக்கு ஞாபகம் வருது. மற்றபடி நினைவுங்கிறது இல்லாவிட்டால் அனுபவங்கள் எல்லாம் நினைவு இருக்கிறதுனால தான் உனக்கு அது மெய்த்தன்மை தருது. நினைவு இல்லாவிட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க பொய் பொய்ன்னு. எல்லாம் தோன்றி மறையுது, தோன்றி மறையுது. ஒரு மாத்திரை கொடுத்துருக்கேன், எல்லாம் போயிட்டு அந்த மாத்திரையை சாப்பிட்ட பிறகு அந்த ஹாலில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, பார்த்துட்டு வெளியே வந்துட்டீங்க. அந்த மாத்திரையினால் பார்த்ததெல்லாம் மறந்து போச்சு. அப்போ மற்றவங்களாம் சொல்கிறாங்க அது உள்ளே அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. நான் உள்ளே போயிட்டு வந்தேனே அது மாதிரி ஒன்றுமே இல்லையான்னு சொல்லுவான். நீங்களாம் போய் சொல்கிறீங்க. இல்லைங்க, நான் உள்ளே இருக்குதுன்னு பாருங்கள், இதெல்லாம் இருக்குதுன்னு காட்டுறாங்க அப்படின்னு. நானும் உள்ளே போயிட்டு பார்த்தா ஆனால் எதுவுமே இல்லை. ஆனால் இவன் பார்த்தது உண்மை. நினைவு இல்லாததுனால அது மறைஞ்சு போச்சுங்க சார். அவனுங்க மறைஞ்சு போனாலும் இன்னும் இருந்துக்கிட்டு தானே சார் இருக்குது அப்படின்னு நம்ம அந்த பொருளை சொல்கிறோம். என்னுடைய அனுபவங்கள் தான் தோன்றி மறையுது, ஆனால் வெளியே இருக்கிற பொருட்கள் தோன்றி மறையிறது இல்லைல்ல.
எனக்கு நினைவில்லாவிட்டாலும் அந்த பொருள் இருக்க தானே செய்யும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பொருள் இருக்குதுன்றது கூட நினைவு தேவைப்படுது. நீங்கள் சிந்திச்சு சொல்கிறீங்க இல்லையா, ஒருவேளை நினைவில்லாவிட்டாலும் கூட அந்த பொருள் இருக்குமே, அந்த நினைவு இருக்குது உங்களுக்கு. நினைவே இல்லைன்னா இந்த ஆர்குமெண்ட்டே இருக்காது. எல்லாரும் இந்த உலகத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள், அதில் குறையவே இருக்காது, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சம்சாரம் மட்டும் இருக்காது. ஏன் இருக்காது? எதுவும் நிலைக்காதுன்னு தெரியுது. என்னை பாதிக்கணும்னா என்னை பாதிக்கிறது அதுக்கு இருக்கணும். அது சன்னிகர்ஷனம் அப்படிங்கிறார் சங்கரர். ஒரு பொருள் பக்கத்தில் இருக்கணும். காந்த பக்கத்தில் ஊசி இருந்தால் தான் ஊசிக்கு பாதிப்பு ஏற்படும். இப்போ அனுபவங்கள் எல்லாம் பார்த்த உடனே மறைஞ்சு போயிடுது. அப்படி பார்க்காம ஊத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த பொருள் இருக்கும். அதனால் அப்பப்போ வீட்டில் போய் பெட்டியில் இருக்க பொருளத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களே தெரியுது, நம்ம பார்க்காம போனால் ஒருவேளை இல்லாமல் போயிடுவாங்க. இந்த பொருள் எல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த இன்ப துன்பங்கள் மட்டும் ஏன் வெளியே இருக்கிறது தோன்றி மறைந்தாலும் பொய்யாக இருந்தாலும் அது மெய்த்தன்மை கருது காரணம்னா என்னை பாதிக்குது. என்னிடம் ஒரு நிலைத்த உணர்வை உண்டாகுது, என்னிடம் ஒரு என்ன உணர்வு உண்டாகுது, நிறைவின்மையை உண்டாக்கிக்கிட்டே இருக்கு. நிறைவின்மையை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறதுனால நான் மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும், மீண்டும் மீண்டும் சாப்பிட வேண்டும்னு இருக்குது. அப்போ உணர்வுகளெல்லாம் என்ன உண்டாகுது உங்ககிட்ட? வெளியே இருக்கிற உலகமெல்லாம் உங்ககிட்ட என்ன உண்டாகுது? நிறைவின்மையை உண்டாக்கிக்கிட்டே இருக்குது. பார்த்தது போவோம் வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இன்னும் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. விளையாடினது போதும் வா அப்படின்னு. இல்லை கடைசி பால். ஒரு நிறைவின்மையை தான் இந்த அனுபவங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நாம் இந்த நிறைவின்மையினால் திரும்ப திரும்ப பார்க்குறோம். இந்த நிறைவின்மை இருக்குதுங்கிற நினைவில் தான் இருக்குது. அப்போ நினைவில் நீங்கள் என்னத்தை பதிக்கிறீங்க? கடுகை பதிக்கலை, மிளகை பதிக்கலை, நிறைவினைவு தான் பதிக்கிறீங்க. அனாதி காலத்திலேருந்து இந்த உலகத்தினுடைய ஸ்பரிசம், அதை காண்பதும் அனுபவிப்பதும் உங்களுடைய நிரந்தரமாக ஒரு உணர்வையும் உண்டாகுது. ஆமாம், அகங்காரத்தில் எப்பொழுதும் நிறைவின்மையே உண்டாகுது. அந்த ஒரு நிறைவின்மையை ஒவ்வொரு பொருளும் உண்டாகுது. முந்திரி பருப்பும் உண்டாகுது, பச்சை மிளகாயும் உண்டாகுது. எதுவும் எல்லாமே ஒவ்வொரு பொருளுமே நிறைவின்மையை தான் உண்டாகுது. அது என்ன? அது நிறைவின்மை அப்படின்னா இன்னும்னா ஏன்னா அது மறைஞ்சிருச்சு. முந்திரி பருப்பு சாப்பிட்ட உடனே அது நாக்குலேருந்து மறைஞ்சு போச்சுன்னா ஒரு நிறைவின்மை தானே விட்டுட்டு போகுது. மறுபடியும் அது வாயில் போட்டால் தானே. அப்போது இந்த உலகம் உண்மைன்னு காட்டுறதுக்கு காரணமே நம்மக்கிட்ட இருக்க நிறைவின்மை தான். ஒருவேளை உனக்கு மனம் நிறைஞ்சிடுச்சுன்னு வைங்க, ஒரு பொருளை பார்த்த உடனே மனம் நிறைஞ்சிடுச்சுன்னா அந்த பொருள் அப்படியே நின்றுடும் இல்லை. அப்புறம் இன்னொரு பொருள் நீங்கள் போக மாட்டீங்கல்ல. இதில் நீங்கள் யோசனை பண்ணிப்பாங்க. இது நிறைய ஆர்குமெண்டேட்டிவ் தர்க்கத்தை திரும்ப திரும்ப லூப் போட்டு சிந்திச்சுட்டே வந்தீங்கன்னா காண்பதெல்லாம் பொய்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அது உண்மைத்தன்மையை கொடுப்பதே உங்களிடம் இருக்கின்ற பிரத்யபிக்ஞா. எப்படிப்பட்ட பிரத்யபிக்ஞா? நாம் இன்னும் பார்க்க வேண்டும், இன்னும் இருக்க வேண்டும், அதை நிலைக்க வைக்க பார்க்குறோம். அது மனதிலும் எண்ணத்திலும் நிலைத்து இருக்குது. அது கொடுத்த இன்ப துன்பங்கள் நமக்கு நிரந்தரமாக உள்ளே ஒரு நிறைவின்மையை உண்டாகுது. ஞானத்தினால தான் அந்த நிறைவின்மை நீங்கி மனம் நிறைவடைகிறது. அறிவு நிறையுது, படிப்படியாக மனமும் நிறைய ஆரம்பிக்கிறது. வெளிப்படையாக நம்ம சொல்லிட்டோம் பார்க்கறதெல்லாம் பொய்ன்னு, உடனடியாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கும் எனக்கும் கூட அந்த உண்மையை நான் சிந்திக்காவிட்டால் ஏற்றுக்க மாட்டேன். விசாரித்து பார்க்கும் பொழுது தான் தெரியுது எல்லாமே அனுபவங்கள் எல்லாம் சன நேரம் கூட நிற்கிறது இல்லை. அது நிற்காததுனாலே நமக்கு அது நிற்க வைக்கணும், வேணுங்கிற ஒரு நிறைவின்மையை அந்த அனுபவங்கள் விடுகிறது. அப்போ அனுபவம் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது? உன்னில் ஒரு நிறைவின்மையை நிரந்தரமாக ஏற்படுத்துகிறது. ஆமாம், ஏனென்றால் வெளியே நிலையின்மை, உள்ளே நிறைவின்மை. வெளியே நாம் பார்க்கின்ற நிலையின்மை தான் பொய், நிலைத்தது உண்மை இல்லை. இதனால தான் அது பொய்ன்னு சொல்லப்படுதே தவிர அது இருக்குதா இல்லையா, நீங்கள் பார்க்க மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குதா இல்லையா அந்த கேள்வியெல்லாம் வேண்டாம்.
உன்னிடம் விசாரணை செய்துப்பார். வெளியே நிலையின்மை இருக்கிறது. அது நிலையில்லாமல் இருப்பதனால்தான் உங்ககிட்ட நிறைவின்மை உண்டு. நிலைத்து விட்டதுன்னா நம்ம அதுக்காக தேட போகிறோம்? நம்ம வாங்கி போட்ட லேண்டோ, அனுபவிக்கிற பொருளோ, சம்பாதித்த பொருளோ, புகழோ மறைஞ்சிடுங்கிற ஒரு தன்மை இருக்கிறதுனால தானே நம்மக்கிட்ட ஒரு குறை இருக்குது. அது அப்படியே நினைச்சினோன்னா நமக்கு திருப்தி நிரந்தரமாயிடும்ல. அதனால தான் சொல்கிறாரு, திருஷ்யம் நாஸ்தி இது போதேன, காண்பதெல்லாம் பொய் இல்லை என்கின்ற அறிவினால் போதேன மனசா திருஷ்யமார்ஜனம், இந்த காண்பதிலிருந்து அது விடுபடுகிறது. காண வேண்டும், காண வேண்டும், பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும், உண்ண வேண்டும், உண்ண வேண்டும் அப்படிங்கிற இந்த வேண்டும் வேண்டும்ங்கிற நிறைவின்மையினுடைய ஓயாத கூச்சல் நிசப்தமாயிடுது. கூச்சலே இல்லை உள்ள. இதை அடைந்து விட்டால் சம்பன்னத் சேத், சம்பன்னா அதை நிறைவாகவே அவன் பெற்றுவிட்டால், தத் உற்பன்னா, அது என்ன பண்ணுதான்? உற்பத்தி பண்ணுகிறது. தத் உற்பன்னா பரா நிர்வாண நிவிருத்தி, நிவிருத்தி என்று சொல்லக்கூடிய பரா நிர்வாணம் அதை உண்டு பண்ணுகிறது. மேலான நிர்வாணம். நிர்வாணம்ங்கிறது நம்ம என்ன முதல்ல சொல்லியிருக்கிறேன், இந்த பஞ்ச கோஷங்களும் நான் இல்லை என்று சட்டையை கழட்டி போட்டுவிட்டோம். 5 கோட்டு மேலே போட்டிருந்தோம். பஞ்ச கோஷங்களும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நிர்வாணமாக இருக்கிறோம். அந்த அர்த்தத்தில் அது நிர்வாணம். தெர் இஸ் நோ கவரிங். அதை ஆனந்தத்தை மூடுகின்ற 5 போர்வைகள் இல்லை, 5 உரைகள் இல்லை. என்னுடைய எப்பொழுதுமே நிரந்தரமான ஆனந்தம் என்னிடம் இருந்தாலும் உடம்பு அதை மறைத்து கொண்டே இருக்கிறது. உடம்பு எனக்கு அனுபவத்தை கொடுத்து என்கிற நிறைவின்மையை உண்டாக்குறதுனால ரஜோகுணமும் தமோகுணமும் நிரந்தரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. பிராணனும் தொடர்ந்து என்னிடம் நிறைவின்மையை உண்டாக்கிட்டே இருக்கிறதுனால ரஜோகுணமும் நிறைவின்மையை போக்குறதுக்கு அதானே வேணும். முதல்ல மோகம் வேணும். நிறைவின்மை இருக்குதுன்னு காட்டுறது மோகம். அதை போக்கிக்கணுங்கிற முயற்சி பிரவிற்த்தி, ரஜோகுணம். அப்போ மோகமும் பிரவிற்த்தி என்று சொல்லக்கூடிய காமமும் போச்சுன்னா சத்துவம். அதுதான் நிர்வாணம் இப்படின்னு சொல்றார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சம்சாரங்கிறது பார்ப்பதெல்லாம் உண்மை, அனுபவிப்பதெல்லாம் உண்மை என்று நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அது ஒரு பிராந்தி. வி ஆர் ஃபூல்டு. நினைவுங்கிறது கொண்டு வந்து திரும்ப திரும்ப ஒரு நிறைவின்மையை உன்னில் ஒளிப்படுத்தி நிலையாததை நிலைக்க வைக்க முயற்சிக்கின்ற ஒரு பாடு, அந்த பெரும்பாடு தான் சம்சாரம் அப்படின்னு சம்சாரத்தை கேட்குறாரு. அதை சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, அவனுக்கு இந்த போதேன, எந்த போதேன, இந்த சரீரமோ இன்பங்களோ கோஷங்களோ அனுபவங்களோ நான் அல்லாத அனாத்மாக்கள் அனைத்துமே நிலையற்றவை, அது இல்லை என்ற அறிவினால அசேஷேன பரித்தியாகோ வாசனாயாம் அப்படின்னு சொல்கிறார். அவனுடைய அனைத்து வாசனைகளும் சித்தத்திலே இருக்கிற அத்தனையும் அழிந்து போகிறது. இனிமேல் அவனுக்கு சித்தம் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், பூரண நிறைவு வந்துடுச்சுன்னு அர்த்தம். சித்தம் தானே அவனுக்கு நிறைவின்மை கொடுத்தது. சித்தம் தானே வெளியே இருக்கிற பொருளை நிலையாமை நிலைப்புன்னு காட்டுச்சு. அந்த சித்தம் தானே உள்ளே வந்து நிறைவின்மையை உண்டாக்குச்சு. அப்போ சித்தம் என்ன பண்ணுது? நிலையாமையை நிலைக்க வைக்க முயலு அப்படின்னு நமக்கு நினைவு ஊட்டிக்கிட்டே இருக்குது. அந்த நினைவூட்டினால நமக்கு என்ன பண்ணுறோம்? எப்பொழுதும் முயலுபவனாக, போக்தாவாக, கர்த்தாவாக நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். அதுதான் நிறைவின்மை. அப்போ இந்த சித்தம் தான் வாசனை. அடியோடு அந்த சித்த வாசனைகள் எல்லாம் அவனுக்கு நீங்குகிறது. அசேஷேன, மிச்சம் மீதி இல்லாமல், பரித்தியாகோ வாசனாயாம், அனைத்து வாசனைகளும். இங்கே வாசனைன்னு நம்ம சித்தம்னு சொன்னோம். அப்போ வாசனைகள் சித்தம் போயிடுச்சுன்னா அந்த வாசனை என்ன? நிரந்தர வாசனை என்ன நம்மக்கிட்ட? நிறைவின்மை, அதிருப்தி. அதிருப்தி இதுதானே.
இந்த அதிருப்தி வாசனைக்கு காரணம் என்ன? இந்த ஜகத்து நிலையில்லாமல் இருக்கிறத பார்த்து பார்த்து திருப்தி இல்லாமல் இருக்கிறோம். குழந்தையிலேருந்து நம்ம திருப்தி இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்? இந்த ஜகத்து பான்பதெல்லாம் பொய்யா இருக்குதே. பொய்ன்னு நமக்கு தெரியல, நிலையாமைங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நிலையாமைக்கு பொய்ன்னு பேர். இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனையே ஜகத்தில் இல்லை, அதோட நிலையாமையெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறைவின்மை, நிறைவின்மை தான் உன்னை அளவுக்குட்படுத்துகிறது. நிறைவு உன்னை அளவற்றவனாக ஆக்கிறது. நிறைவு உன்னை அளவற்றவனாக ஆக்கிறது. சரீர அளவு இல்லை, மன அளவு இல்லை, விஞ்ஞான அளவு இல்லை, புத்தி அளவு இல்லை, உன் உடைமைகள் அளவு இல்லை. இல்லைன்னா என் புத்தி அளவு தான் நான் இருப்பேன். பாருங்கள், அவன் புத்தி அளவுக்கு தான் இருக்கிறான். அவன் பயந்தாங்குழி பயந்த அளவு தான் இருக்கிறான். அவளை இவ்வளோ தான் பயன்படுத்துவான். அவன் உடைமை எவ்வளவு தான், எவ்வளோ மொத்தம் கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஒரு 5 லட்சம் தேரும், அது அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாருமே நிறைவின்மையினை அளவுடையவர்களாக மாறுகிறார்கள். நிறைவு அடையும் பொழுது அவன் அளவற்றவனாகிறான். உடைமையாலும் உடலாலும் உள்ளத்தாலும் அவன் அளவற்றவனாக மாறுகிறான். அந்த அளவற்ற நிலை தான் அனந்தம், முடிவில்லாதது. அதுதான் அவன் உணர்கின்ற ஆனந்தம். அனந்தம்தான் ஆனந்தம். இங்கே வாசனாச்சயம் மனோநாசம் அப்படின்னா நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? அதுக்கு என்னென்னவோ முயற்சியெல்லாம். என்ன முயற்சிங்க? வெளியே இருப்பது பொய்யுங்கிறத அனுசந்தானம் பண்ணணும். அனுதினமும் அதை சிந்தனம் பண்ணணும். இதுதான் மனனம். சிரவணம் கொடுத்தாச்சு, இப்படி சொல்லி போட்டாரே, வெளியே இருக்கிறதான் பொய்ன்னு சொல்லிட்டாரு, நிலை இல்லைன்னு சொன்னார், நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு, மறந்து போச்சே. மறக்கூடாது. திரும்ப திரும்ப நினைக்க நினைக்க எப்போ ஒரு பொருள் சங்கல்பாத்தால் காமம் உண்டாகிறதோ, ஒரு பும்சான் தியாயேத் சங்கல்பம் சங்கல்பாத் காமகம் காம ஜாயதே அப்படின்னு சொல்கிறார். ஒருவன் ஒன்றை நினைப்பதால் தியாயம், உன்னை நினைக்கிறான், நினைச்சதுக்கப்புறம் அது சங்கல்பமாகுது, அதை பற்றி திரும்ப திரும்ப எண்ணங்கள் வருது, அது பேர் சங்கல்பம். அது ஆசையாக மாறிடுது. இப்படி வருது. இப்போ நமக்கு இந்த மனம் நிலை இல்லாததை கண்டுபிடிச்ச உடனே அதை பற்றி நமக்கு நினைப்பு போயிடுது. ஒரு சங்கல்பத்தும் ஒரு தியானத்தினாலே சங்கல்பம் உண்டாகி காமம் உண்டாச்சு. பொதுவாக ஒருவேளை இதெல்லாம் பொய்ங்கிறத தியானம் பண்ணிகிட்டே இருந்தா அது சங்கல்பம் ஆகிடுமில்ல. அப்புறம் அது மேலே ஒரு காமம் உண்டாயிடுமில்ல. இந்த ஞானத்தின் மேலே ஒரு காமம் வந்துடும், ஒரு திட சித்தம் வந்துடும் இல்லை. இதைத்தான் நம்ம மனநம்னு சொல்கிறோம். சிந்திச்சு பார்க்கணும். ஒரு சயின்டிஃபிக்காக நம்மளுக்கு என்ன கொஞ்சம் சயின்ஸ் செஞ்சால் கூட போதும் இல்லை, இதெல்லாம் பெரிய சயின்ஸா? லேபரேட்டரி தான் நம்மகிட்டே இருக்குது. நம்ம மனசே சோதனை பண்ணிப்பா. மனமே, நீ எதையாவது ஞாபகம் வச்சுருக்கிறியா? என்னை திட்டினதே ஞாபகம் இருக்குது, பாராட்டினதெல்லாம் மறந்து போயிடுது. இந்த மனம் ஒரு தப்பு வேலை பண்ணுது. தன்னை பாதிக்கிறது மட்டும் கட்டாக வச்சுது, தன்னை பாதிக்காத பொருளை மறந்துடுது. இந்த வேதாந்தம் பாதிக்க மாட்டாங்க, அதை மறந்துடுது. இதை பாதிக்கும்படி செய்யணும். இந்த உண்மை நம்மளை பாதிக்கணும். அடைச்சா இவ்வளவு காலம் என்னையா தேடிட்டு இருந்தேன் 10வது ஆள்னு உடனடியாக அவன் பாதிச்சுட்டான் பாருங்க. ஆஹா, நான் பிழைச்சேன். ஏன்னா அந்தளவுக்கு தீவிரமாக அவன் தேடினான். நம்மகிட்ட அந்த தீவிர தேடல் இல்லை. தீவிர தேடல் இல்லாமல் அப்படியே பொழுதுபோக்குக்கு வேதாந்தம் கிடைச்சதுனால நமக்கு பாதிப்பு ஏற்பட மாட்டேங்குது. ஒரு கால் தீவிரமாக தேடி வாழ்க்கைக்கு எனக்கு சுகம் ஆனந்தம் இத்தனை தொலைலேருந்து எனக்கு போகணும், எனக்கு யார் காட்டுவாங்கன்னு எப்போ ஒருத்தர் நீ பத்தாமவன் இன்னும் காட்டி கொடுக்குறாரோ அப்போ அவனுக்கு வேதாந்தம் பலார்னு வேலை செய்யுது. அந்த தேடல் பார்த்தீங்களா, அதுதான் முமுட்சுத்துவம். அந்த சாதன சடுவத்தில் அந்த முமுட்சுத்துவம் அப்படி இருந்ததுன்னா இந்த அனுசந்தானம் மனோநாசமும் ஆயிடும். ஏன்னா இந்த தியானம் போயிடுச்சுன்னா மனோநாசம் தானே. நீங்கள் எதுவும் நினைக்க போகிறதில்ல. நீங்கள் ஏதாவது உலக பொருளை பார்த்தோம்னா இது பொய், இது நிலை இல்லாதது, இது கட்டாயம் நான் இதை அனுபவிக்க போனால் நிறைவின்மை தான் கொடுக்கும். இதை அனுபவிச்சுட்டா நிறைஞ்சிடுவேன் நான் நினைப்பேன். உண்மையில் அது என்கிட்ட மேலும் மேலும் நிறைவின்மை தான் உண்டாக்குறதே தவிர எனக்கு எந்த பொருளும் நிறைவை கொடுத்தது இல்லை. ஏன் கொடுக்க முடியாதுன்னா
ஏற்கனவே ஒன்று இருந்தால் அது யார் கொடுப்பாங்க? இறைவன்கிட்ட போய், பகவான் எனக்கு ஒரு தலை வேணும், என்னால் தர முடியாது. நீங்கள் சர்வஜன் சர்வ சக்தி மத்துங்கிறீங்க, தலை கொடுக்க முடியாது அவங்களுக்குன்னு. உங்ககிட்ட இல்லைன்னா நான் கொடுப்பேன். ஒன்று இருந்தால் நான் எப்படி கொடுக்க முடியும்? என்கிட்ட இருக்குதுங்களா? தலை வேணும்னு கேட்குறதே தலை தானடா. இப்போ பகவானை கூட உங்ககிட்ட ஒரு தலை இருந்ததுன்னா தலை கொடுக்க முடியாது. ஒரு பொருள் மேலே இன்னொரு பொருள் வைக்க முடியாது. இருக்கிற பொருளை மறுபடியும் எப்படி உற்பத்தி பண்ண முடியும்? அதனால் உங்ககிட்ட பூர்ணம் இருந்ததுன்னா கடவுள் கூட பூர்ணம் கொடுக்க முடியாது. இந்த ஒட்டுமொத்த ஜகத்துமே கொடுக்க முடியாது. நம்ம பூர்ணம் தெரிஞ்சுக்கிறது தான் ஒரே வழி. எந்த வகையிலும் இந்த ஒட்டுமொத்த ஜகத்தும் உனக்கு உன் ஆட்சிக்கு கீழே இந்திரனே ஆகிவிட்டாலும், இந்திர லோகமெல்லாம் உனக்கு கீழே இருந்தாலும் கூட அது உன்னிடம் நிறைவின்மை தான் கொடுக்கும். எப்பவும் மாலையை தொட்டு பார்த்துக்குவாங்க, காஞ்சிடுச்சா காஞ்சிடுச்சு. 10 பூ இருக்குது, இன்னும் 10 பூ இருக்குது, மொத்த மாலையும் போயிடுச்சு, இன்னொரு 10 மட்டும் உயிரோடு இருக்குது. அவன் எண்ணிக்கிட்டு இருப்பான் இந்திர பதவி. இப்போ கீழே எவனா ஒருத்தன் ஜபம் பண்ணிகிட்டு இருப்பான், நான் இந்திரன் எடுத்தேன் இந்திரன். இது பெரிய சம்சாரம். இங்கே கூழுக்கும் கஞ்சிக்கும் ஏதோ ஒரு வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு, கஞ்சி வடித்த சாதம் அந்த தண்ணி யாராவது கொடுப்பாங்க, அது கொட்டுவாங்க, மாட்டுக்கு கொடுப்பாங்க. அது கொஞ்சம் கொடுமா, நீ சாதத்தை எடுத்துக்க, அந்த கஞ்சி எனக்கு கொடுத்துருன்னு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பை போட்டு வெங்காயம் எதாவது கிடச்சி சாப்பிட்றது நான் பார்த்துருக்குறேன். அவனுக்கு கூட சம்சாரம் கம்மி. அவனுக்கு இந்த வெங்காயம் எவ்வளோ இப்போ சம்சாரம் கொடுத்துருப்போம். யார் வேணாலும் வெங்காயம் கொடுத்துருவாங்க, யார் வேணாலும் வடித்த கஞ்சியே கொடுத்துருவாங்க. அதனால் அவனுக்கு சம்சாரமே இல்லாமல் இருக்கிறான். ஆனால் கோடி கோடியாக வச்சுருக்கணும். இல்லை, இதை வைக்கிறது இடம் இல்லை, இதை வச்சு என்ன வாங்க போகிறோம், வாங்கின பொருள் நிலைக்குமா, இதுக்கு இவ்வளோ கொடுக்கணுமா, கோடியில் இவ்வளோ குறைஞ்சிடுமே, 10 லட்சம் கொடுத்து வாங்கிட்டோம்னா என்ன ஆகுறது? சரி, ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிடுவோமாண்ணா, சரி 10 லட்சம் 1 கோடி வச்சுட்டு ஒரு சாக்லேட்டாக வாங்கிறது, அதையும் வாங்க மாட்டான். அந்த லோபி சின்ன சின்ன பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டான், பெரிய பொருளை வாங்கிறதுக்கும் யோசிப்பான். இப்படியே வாழ்நாள் முழுக்க கிருப்பனா அவர் தான். இப்படி ஆயிட்டீடா, கஞ்ச பிசினாரி ஆயிட்டியா. அந்த வாசனாயாம் அசேஷேஷ பரித்தியாகோ. அப்படிப்பட்ட உத்தமக மோக்ஷக இது இச்சதே, மோட்சம் அடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. யாரால்? விமலக்கிரம சத்பிகி, எல்லா மலங்களும் நீங்கிய இந்த சாதுகள். சத்பிகின்னா சாது, அவர்களால் சொல்லப்படுகிறது. ஆனால் இதை உணர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அத்தியாத்ம ரதி ராசீன பூர்ணக பாவன மானசக. இப்போ அவன் எப்படி இருக்கிறான்? அவனுக்கு ஆனந்தத்துக்கு எதையும் நாடுவதில்லை, எதையும் செய்வதும் இல்லை. அவன் அத்தியாத்ம ரதி ஆசீன, ஆத்மாவிலேயே ரமித்து கொண்டிருப்பவனாக இருக்கிறான், அதில் இருந்து கொண்டிருக்கிறான். ஆசீன பூர்ணக, மனம் நிறைந்து விட்டது. பூர்ணக பாவன மனசா, மனம் பூர்ணமாக நிறைந்துவிட்ட பாவனையினால் ஆத்மாவில் அவன் ரமித்து கொண்டிருக்கிறான். ஆனந்தத்துக்கு எங்கேயும் வெளியே போகிறதில்ல. சொல்கிறாங்க சில கேட்டட் கம்யூனிட்டி, எங்கேயும் வெளியே போக வேண்டியது இல்லைங்க. நீச்சல் குளம் இருக்குது, கோயில் இருக்குது, பசங்க விளையாடுறதுக்கு இடம் இருக்குது, கடை கண்ணியெல்லாம் இருக்குது, துணி கடை இருக்குது, மெடிக்கல் ஷாப் இருக்குது, டாக்டருங்க இருக்கிறாங்க. எங்கேயும் வெளியே போக வேண்டியதில்லை. அந்த கேட்டுக்குள்ளேயே இருந்தால் போதும். இருந்தாலும் வெளியே தான் போகிறான். இவன் எல்லாம் கிடைக்குது இவனுக்கு. எங்கே? தண்ணியிலே கிடைக்குது. அவன் பேர் ஆத்மரதி. ஆத்மனி ஆத்மனா துஷ்டக.
தன்னை கொண்டே தன்னில் ஆனந்தமாக இருக்கிறான். இது முடியுமா அப்படின்னு ஒரு பொருள் கூட கையில் வச்சுக்காம, நாளைக்கு அடுத்த வேலை கூட வச்சுக்காம சில பேர் வாழறாங்க. சில முனிவர்கள், சாதுக்கள், ரமணர் போன்றவங்களெல்லாம் அடுத்த வேலைக்கு ஏதாவது வச்சுருந்தாரா? மாற்று துணி ஏதாவது தேடினாரா? அவர் நிர்வாணமாக தான் கிடைச்சார். பார்க்குறவங்க தான் வெக்கப்பட்டுக்கிட்டு அவருக்கு ஒரு கோவணத்தை கட்டி விட்டாங்க. கயிறை பிடிச்சி இடுப்பில் கட்டி ஒரு கோவணத்தை கட்டி விட்டாங்க. உண்மையிலேயே அவர் அடுத்த வேலைக்கு அவர் துளி கூட எந்த பொருளையும் எடுத்து வைக்கல. அப்புறம் நிறைய பேர் வந்து உட்காந்துக்கிறாங்களே, அதுங்களாம் பசியோடு உட்காந்துருக்குதுன்னு பார்த்து தான் யாராவது பிச்சை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அவர் ஆள் அனுப்பிச்சார். இவங்கெல்லாம் வருவாங்க, நமக்கு சோறு போடுவாங்கன்னா அவர் தனியாக போய் உட்கார்ந்தார். எதை நம்பி அவர் போனார்? தன் ஆனந்தத்தை நம்பி தான் போகிறார். அசையாத ஞானம், இந்த திருட ஞானம். அவர் எதனால் அந்த ஆனந்தத்தை அவர் கண்டுபிடிச்சார்? உலகமெல்லாம் பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டார். உலகமெல்லாம் பொய்ன்னு எப்படி கண்டுபிடிச்சார்? அவர் 10 வயசுல எப்படிங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சார்? அவர் பார்த்ததை ஆலோசனை பண்ணுறார். ஒரு பொருள் இருக்குதா இல்லையா? இருக்கிற பொருள் எப்பொழுது இருக்கணும் இல்லையா? இருக்கிற பொருள் உடனடியாக மறைஞ்சு போச்சுன்னா அது இருக்கிற பொருள்னு சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் யோசனை பண்ணி பாரு. யாரும் பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அவருக்கு பூர்வ ஜென்மத்தில் இருந்த அந்த வேதாந்த ஞானமெல்லாம் அப்படியே வருது, காத்துட்டு இருந்தது. ஒரு தூண்டுகோல் கிடைச்சிது. இந்த மரணமான தூங்கும்போது உடம்பு சமமாகி இருப்பற மாதிரியும் அவர் கற்பனை பண்ணி பார்க்குறார். இந்த உடம்பெல்லாம் எரிச்சிட்ட போது கூட நான் இருப்பேனே, எனக்கு தெரியுதே. ஒருவேளை நான் இருந்தால், இந்த உடம்பெல்லாம் எரித்த பிறகும் நான் எரிக்கதை நான் பார்க்க முடிந்தால், ஒரு ஹைப்போதெட்டிக்கலா, அப்போ இந்த உடம்பு நானும் இல்லைல்ல, நான் எரிஞ்சு போனால் நானும் போயிடணும் இல்லை. அது எரிஞ்சாலும் நானும் இருக்கிறேன்னா நான் சரீரம் இல்லை. அப்போ சரீரம் இல்லாமல் என்னால் இருக்க முடியும்னா சரீரத்தினால் கொடுக்குற சுகம் இல்லாமலும் இருக்கலாம் இல்லை. சரீரம் கொடுக்குற துன்பம் இல்லாமல் கூட இருக்க முடியும் இல்லை. அப்போ சரீரம் தானே இன்பம் துன்பம் கொடுத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். சரீரம் இல்லாமலே நான் இருந்தால் எனக்கு சரீரத்தின் மூலம் கிடைக்கின்ற இன்ப துன்பங்கள் தேவையில்லை. அப்போ நான் எப்படி இருப்பேன்? அவர் யோசனை பண்ணி பார்க்குறார். எல்லா துன்பமும் சரீரம் தான் தருது. அது இன்பம் தந்தாலும் துன்பம் தருகிறது. இன்பம் என்ன துன்பத்தை தருது? நிறைவின்மை கொடுக்கறதுனால ஒரு துன்பம் ஏற்படுகிறது. இன்பம் தான் துன்பத்தை தருது. எப்படி? இன்பம் போயிட்ட உடனே நிறைவின்மை ஏற்படுது. 2 நாள் குழந்தைங்க லீவிட்டு வந்தாங்க, அப்படியே ஓடிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க, தலை குளிக்கலிச்சா, சாப்பிட்டியா, 10 ஆச்சு இன்னும் டிஃபன் சாப்பிடல, எல்லாம் ஆறுது. இருந்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க. அதுங்க விளையாடிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு திங்கக்கிழமை காலேஜ் போயிட்டாங்க. இதோட அடுத்த சண்டே தான் வருவாங்கன்னு. அப்போ ஒரு நிறைவின்மையை பார்க்குறாங்க. ஒன்று சென்று விட்டால் அங்கே ஒரு பள்ளத்தை ஏற்படுது. இப்போ ஒவ்வொரு இன்பமும் வரும்போதோல் வந்து ஒரு பள்ளத்தை உண்டு பண்ணிட்டு தானே போகுது. இதெல்லாம் பார்க்குறாரு. இதெல்லாம் எதனால்? இந்த சரீரமும் வந்து போவது, இந்த சரீரம் வருங்க இன்பத்துணும் வந்து போவது. இந்த வந்து போவது ஒரே காரணத்தினால் என்னில் எப்பொழுதுமே நிரந்தரமான ஒரு பள்ளம், ஒரு நிறைவின்மை இருப்பதை அவர் கண்டுபிடிக்கிறாருங்க. அந்த அளவுக்கு அவர் தீவிரமான விவேக சக்தி இருந்திருக்குது. அது மாதிரி அவர் எப்படி இருந்தார்? அவருக்கு ஆனந்தத்துக்கு என்ன காரணம்? ஒரு காரணமும் கிடையாது. அவர் தான் காரணம். ஆனந்தது இதெல்லாம் காரணம் நினைச்சார் இல்லையா? அது காரணம் அல்லன்னு கண்டுபிடிச்சதுனால தன்னுடைய ஆனந்தம் இங்கிருந்து தான் பிறகுது. இது பேர் அத்தியாத்ம ரதி ஆசீன பூர்ணக பாவன மானசா. அந்த பூர்ண பாவன மனசினால் அவர் தன்னிலேயே ஆனந்தத்தை அறிந்து கொண்டிருக்கிறார். பிராப்தான்
उत्तम उत्तम विश्रांति विश्रांति न किंचित इह न किंचित इह वाञ्छसति. वाञ्छसति. இவ்வாறு இந்த மனசினுடைய நிறைவை அனைத்து சங்கல்பங்களும் வாசனைகளும் போனால் மனசுக்கு நிறைவு வந்துடுது. மனசு எதை நோக்கி வெளியே செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. மனசு நிறைச்சிக்கிறதுக்கு தானே எங்கெல்லாம் போகுது. இந்த குஜராத் போகிற பீகார் போன்ற இடத்துலலாம் 8 பானையை தலையில் வச்சுக்கிட்டு 1 கிலோமீட்டர் நடந்து வராங்க. அங்கே போய் பார்த்தோம்னா 10-15 பெண்கள் ஒரு கிணத்தை சுற்றி நிற்கிறாங்க. யாராவது ஒருத்தர் ஆழமாக உள்ளே போயிட்டு முண்டு நிரப்புறாங்க. ஒரு நாள் பொழுதே அவங்களுக்கு தண்ணி சேமிக்கிறத வருது. அப்புறம் எடுத்துக்கிட்டு போயிட்டு வரணும்னா முடியாது. அதனால் ஒரே சமயத்தில் 8 பானைகளை ஒன்று மேலே ஒன்று சின்னதாக அதை அவங்க செய்து அடிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க, நிறைக்கிறாங்க. இப்படி இது முடிஞ்சு போச்சா? எத்தனை நாளைக்கு நிற்கான் தண்ணி? மறுநாள் நாளைக்கு போகணும். இப்போது வாழ்நாள் முழுக்க இவங்களுக்கு வெளியே சென்று சேகரிக்கிறதான பரிக்கிரகம்னு பேர். இப்படி பரிக்கிரகம் பண்ணி தேடி சேர்ப்பது தானே அவங்களுக்கு வேலையாக இருக்குது. அதை அடைந்து விட்டால் இன்னைக்கு பொழுதுக்கு அவங்க போக வேண்டியதில்லை, நாளைக்கு போனால் போதும். அப்போது நீங்கள் அடைந்து விட்டால் உங்களுக்கு மனசில் எப்படி இருக்கும்? திருப்தி வந்து இல்லையா? பிராப்தான் உத்தம விஸ்ராந்தி. இவ்வாறு ஒருவன் மனதில் நிரந்தர பூர்ணத்துவத்தை, மன நிறைவை, இனிமேல் குறைவே குறையாத ஒரு மனதை அடைந்து விட்டான். அது பேர் பிராப்தான். அடைந்து விட்டால் அவன் விஸ்ராந்தி, ஓய்வெடுக்கிறான், இளைப்பாறுகிறான். ஏன் எப்படி இளைப்பாடுறான்? நீங்கள் இந்த ரன்னிங் ரேஸில் போனவன் ஜெயிச்சு முடித்தவொடனே அப்படியே கூன் போட்டு நிற்பான், மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டு இருப்பான். அப்புறம் பாக்ஸிங்கில் குத்திட்ட உடனே அந்த கார்னரில் உட்கார வச்சுன்னா 2 பேர் விசிறுவாங்க, தண்ணியை முகத்தில் அடிப்பாங்க, எல்லாம் வாயில் கொடுப்பாங்க. அவன் எப்படி இருப்பான்? வெயிலில் ஓடி கலைக்கிறோம், அதோ நிழல் இருக்குதுன்னு அந்த நிழல் இந்த சிவரு பக்கமாக கொஞ்சமாக இருக்குது, அது ஓரமாக நிற்கிறோம். ஒரு கம்பம், அந்த கம்ப நிழலில் போய் நிற்பாங்க. அதுக்கு எப்படி கொடுக்க ஒரு விஸ்ராந்தி, ஒரு இளைப்பாறுதலை தருது பார்த்தீங்களா? அது அப்போ கொஞ்ச நேரத்துக்கு இளைப்பாறுதல் தருது. வாழ்நாள் முழுக்க பல கோடி பிறவிகளாக ஓய்ந்தனே, இப்படி அலைஞ்சனே, அப்போ அவனுடைய இளைப்பாறுதல் எப்படி இருக்கும்? அது பேர் விசிராந்தி. சாதாரண விசிராந்தி இல்லை. அப்பப்போ நீங்கள் சமையலுக்கு பண்ணி பாத்திரம்லாம் போட்டு துணியெல்லாம் ஊற வச்சு முடிச்சுட்டு பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிட்டாரு, எல்லாம் போயாச்சு, நாய்க்கும் சாப்பிட போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? துணியெல்லாம் துவைச்சி அதெல்லாம் ஊற போட்டாச்சு. அப்படி கொஞ்ச நேரம் உட்கார்றோம், அப்பாடா, அது பேர் விசிராந்தி. இவன் அனைத்து சம்சாரங்களும் இனிமேல் சம்சாரமே இல்லைங்கிற ஒரு நினைப்பு இருக்குது பாருங்க, அந்த ஓய்வு. நமக்கு சண்டே சாட்டர்டே கொடுக்குற ஓய்வு கூட குறைஞ்சிக்கிட்டே போகுது. சம்மர் வெக்கேஷன் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. இந்த மே முடியுது, ஜூன் ஆரம்பிக்குதுன்னும் போதே நமக்கு தெரியுது. ஆனால் இனிமேல் இந்த ஓய்வுக்கு தடையே இல்லைன்னு நினைக்கிறான் பாருங்க, அதுதான் விஸ்ராந்தி. இனிமேல் ந கிஞ்சித் இக வாஞ்சதி, இனிமேல் இங்கே அவனுக்கு வேண்டும் என்பது ஒன்று கூட இல்லை. கிஞ்சித் என்ன சற்றேனும், இக என்ன இங்கே, வாஞ்சசி அவனுக்கு தேவைப்படுவதில்லை. இதை நம்ம ரமணர் போன்றவங்கிட்ட நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் அவங்க ஒன்றுமே சாப்பிடாமல் மூச்சு விடாமல் இருக்கிறாங்களே, தண்ணி குடிக்கிறாங்க, மூச்சு விடுறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் இந்த சம்சாரம் இல்லை, தேடி ஓடுறது இல்லை, அவங்கள தேடி வருது எல்லாமே. யோ ஜீவதி கதஸ்நேஹ ச ஜீவன் முக்த உச்சதே.
எந்த ஒருவன் வாழும் பொழுது ஜீவதி கதஸ் ஸ்னேக, ஸ்னேகன்னா பற்று, கத ஸ்னேகன்னா பற்றையெல்லாம் விட்டவன், அவன் ஜீவன் முக்தன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுவரையும் அவன் வந்து பிடிச்சி வச்சிருந்தான், எல்லாத்தையும் விட்டுட்டான். கடைசியில் ஒரு ஷால் இருந்தது, அதையும் கூட யாரோ கேட்டாங்கன்னு கொடுத்துட்டான். அப்புறம் பிச்சை பாத்திரம் ஒன்று இருந்தது, லொடலுடன் போகும்போதெல்லாம் எடுத்து தோளில் போட்டுக்கிட்டே போயிருக்கும். அப்புறம் இன்னொரு சாது வந்து கேட்குறாரு வெறும் கையில், இந்தா இது வச்சுக்கன்னா அவர் வாங்கிக்கிறார், அதையும் கொடுத்துட்டார். ஹரிச்சந்திரன் அப்படி தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இனிமேல் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை, இனிமேல் பெறுவதற்கு ஒன்றும் இல்லை. அவன் எதை தான் ஒட்டுவான், அவனுக்கு எது ஒட்டும்? அவங்ககிட்ட கொடுத்து பாருங்க சார், இந்த ஜல்லடையில் தண்ணி பிடிச்சா மாதிரி தான். அவங்ககிட்ட காசை கொடுங்க, அடுத்த நிமிஷம் இருக்காது. ஒன்று கூட ஒட்டுறதில்ல, இன்பமும் ஒட்டுறதில்ல, துன்பமும் ஒட்டுறதில்ல, உறவுகள் ஒட்டுறதில்ல. ஆனால் எல்லார் மத்தியிலாம் தான் இருக்கிறான், கூட்ட மத்தியில் தான் இருக்கிறான், எல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டுறதுல தான் இருக்கிறான். எல்லாரும் பார்க்குறோம், அந்த கல்யாண வீட்லேயும் இந்த குடும்பத்துலேயும் ஒருத்தர் ஒட்டிக்கிறாங்க. ஒட்டுறது எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறதுனா பக்கம் பக்கம் உட்காந்துருக்கான்னு பார்க்க வேண்டாம், ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, அதான் ஒட்டுறதுன்னு அர்த்தம். அந்த ரூமில் ஒருத்தர், இந்த ரூமில் அந்த ஒருத்தர் ஒட்டாமல் தான் இருக்கு. என்ன குடும்பம் ஒட்டவே மாட்டேங்குது. ஆனால் மனசில் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், இவன் ஏன் இங்கே வர வந்துருக்கான், இன்னும் ஏன் என்கிட்ட வந்து பேசவே இல்லை, காலையிலேருந்து ஒரு முறை கூட எழுந்து வந்து நமக்கு குட் மார்னிங் கூட சொல்லலை அப்படின்னு. இது பேர் தான் ஒட்டுதல். பக்கத்தில் உட்கார்ந்தா கூட பரவாயில்ல, இது தொலைவில் இருந்தே ஒட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த ஒட்டு இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு மண்டையை திறந்து பார்த்தா தெரியும். அங்கே நிறைய பேர் பேரசைட் மாதிரி ஒட்டிகிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றி பேசிகிட்டே இருப்பாங்க மனசுக்குள்ளேயே. இவன் மனசில் யாரும் இல்லை, எந்த பொருள் பற்றிய சிந்தனையும் இல்லை. அந்த பொருளை பத்திரப்படுத்தணும், இந்த பொருளை பத்திரப்படுத்தணும், அதை காய வைக்கணும், இதை ஊற வைக்கணும், அதை பொடி பண்ணணும், இதை திரட்டி வைக்கணும், எந்த விதமானதும் இல்லை. சஹ யோ ஜீவதி கதஸ்னேக, இந்த ஒட்டு பேசின எத்தனையோ அவன் தூர தள்ளிட்டானே அவன் ஜீவன் முக்தன் அப்படின்னு இன்னொரு உதாரணம் சொல்றாரு. சாந்த சம்சார கலனக கலாவானபி நிஷ்கலஹ யஹ சச்சிந்தோ அபி நிश्चिन्तः சஹ ஜீவன் முக்த உச்சதே. இன்னொரு ஜீவன் முக்தனுக்கு அடையாளம் சொல்றாரு. சாந்த சம்சார கலனக, கலனம்னா அழுக்கு, சம்சார கலனம். இந்த சம்சார கலனங்கிற ஒரு அழுக்கு மூட்டை அவங்ககிட்ட உள்ளே இருக்குது, அது சாந்தம் அடைஞ்சது. அது எப்போ துர்நாற்றம் குடிச்சிட்டே இருந்து. இந்த சம்சார கலனம் உள்ளே இருக்கும், உள்ளே ஒரு அந்த அழுக்கு மூட்டை உள்ளே இருந்ததுன்னா அதனுடைய வாசனை வெளியே வரும் இல்லையா. எந்த ரூம்லேயே போய் பார்த்தீங்கன்னா பழைய கால தலைக்காணி யாருமே படுத்திருக்க மாட்டாங்க, மூடியே இருந்திருக்கும், அதுலேருந்து ஒரு புழுதி ஸ்மெல்லு வர்றது நம்ம பார்க்கலாம், அழுக்கு மூட்டைங்களோட ஸ்மெல்லு. அது வந்து கலனை, சம்சார கலனை, அந்த ஸ்மெல்லு. அது எப்படி ஸ்மெல் இருக்குது நமக்கு தெரியும்னா வாய் கொடுத்து பாருங்க தெரியும், ஒருத்தர்கிட்ட சம்சாரம் இருக்குதா இல்லையான்னு. உள்ள சம்சார அழுக்கு இருக்குதுன்னா என்ன அழுக்குறதுன்னு கண்டுபிடிக்கணும்னா வாய் கொடுத்து பாருங்க. அவர் முதல்ல என்ன பேசுகிறாரோ அதுதான் இம்மீடியட்டாக வந்து அழுக்கு. எல்லாருக்கும் இருக்குது. நியூஸ் கேட்டிங்களா அப்படின்னு ஆரம்பிப்பார், அப்போனா அது சம்சாரம் உள்ளே இருக்குது, உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு லேடியை போய் இப்போ பார்க்குறோன்னா ஒரு வாய் கொடுத்து பாருங்க, எப்படி இருக்கீங்க, எதாவது விசேஷம்னா ஆரம்பிச்சிடுவாங்க, அதுதான் அழுக்கு. இந்த சம்சாரங்கிறது உள்ள வாசனையாக அழுக்காக இருக்கும், அது வெளியே வந்ததுன்னா அது அடையாளம் காட்டி கொடுத்துரும். அதுதான் சாந்த சம்சார கலனை. அவனுடைய இந்த சம்சாரம், இந்த வாயு போயாமல் கூட்டு கூட்டு பேசிட்டு சொல்லுகின்ற விஷயமெல்லாம் அனைத்தும் அழிஞ்சிடும். ஒரு சில லேடிக்கு
வீட்டுக்காரர் இருக்க மாட்டாங்க. அவர் இங்கே இல்லை, அவர் என்றைக்கே போயிட்டார். பையனும் குடிகாரன், வீட்டிலே தங்க மாட்டான். இவங்க சமைப்பாங்க, வருவான்னு பார்ப்பாங்க, சாப்பிட மாட்டான், எங்கேயோ போயிடுவான். இவங்க மட்டும் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா எங்கேயாவது அக்கம் பக்கத்தில் ஏதாவது வாங்கி அதை ஊற்றி பழைய சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு முன்னாடியே நின்றுட்டுருப்பாங்க. போகிற வரவங்களெல்லாம் நிறுத்தி கேட்பாங்க, ஏன்னா அவங்க பையனா? ஆமாங்க. இப்போ பெரியவனா சின்னவனா தெரிஞ்சு வச்சு தான் கேட்குறாங்க. ஏதாவது அவங்ககிட்ட பேசணும்ல. அப்புறம் பேசிட்டோன்னே, இல்லைங்கக்கா எனக்கு லேட் ஆச்சு, நான் போகிறேன்னு போயிடுவாங்க. சரி சரி போ. அடுத்த ஆள் யார் வருவாங்க? எப்பொழுதுமே மனசில் இந்த சம்சார புத்தி ஒயாமல் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவங்களாவது வெளியே நின்று கூப்பிட்றாங்க. சில பேர் ஜன்னல் வழியாகவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஜன்னல் வழியாக சம்சாரத்தில் இருப்பாங்க. அந்த ஓட்டை வழியாக போகிறது வரதெல்லாம் பார்த்துக்கிட்டு, இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு என்னாச்சு, இவங்களாம் என்னாச்சு அப்படின்னு இருக்கு. இது பெருது. இது சாந்தம் அடைஞ்சிடுச்சான். இனிமேல் அவனுக்கு இந்த மனசில் பொருளை பற்றியோ மனிதர்களை பற்றியோ இன்னொரு அகந்தை பற்றியோ எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலை, அது சம்சாரகலன சாந்த. கலாவானபி நிஷ்கலக. அவன் கலைகளை உடையவனாக இருந்தாலும் கூட கலைகள் இல்லாமல் இருக்கிறான். நிஷ்கல. இந்த கலை என்னென்ன? மனம், புத்தி, சித்த, அகங்காரம், இதெல்லாம் கலைகள். அந்த கரணம், பஞ்சேந்திரியங்கள், அது ஒரு 5, கர்மேந்திரியங்கள் 5, பிராணன் 5, இந்த 15, அப்புறம் உள்ளங்கிற ஒன்றோடு சேர்த்து 16. இது 16 கலை, சோடச கலா. அவன் கலைகளை உடையவனாக தான் இருக்கிறான். என்ன, ஏன் இது மாதிரி அவனுக்கு சம்சாரமே இல்லை? அவனுக்கு இந்த கலைகள்லாம் இல்லையா? ஞானேந்திரியங்கள் இல்லையா? கர்மேந்திரியங்கள் இல்லையா? உள்ளம் இல்லையா? மனோபுத்தி, சித்த, அகங்காரம் அப்படின்னா எல்லாம் இருக்குது. கலாவான் அபி. கலைகளை உடையவனாக இருந்தாலும், மனம் இருந்தாலும் மனத்தினுடைய சம்சாரம் இல்லை. புத்தி இருந்தாலும் புத்தியினுடைய சம்சாரம் இல்லை. அதான் நிறைவின்மை இல்லை. பிராணன் இருந்தாலும் பிராணனுடைய நிறைவின்மை அவன்கிட்ட இல்லை. எல்லா கலையும் வைத்துக்கொண்டு நிஷ்கலங்கம், நிஷ்கலக, இல்லாதவன், கலை இல்லாதவன் போல இருக்கிறானே, சுத்த ஆத்மா மாதிரி இருக்கிறானே. யஹ சச்சிந்தோ அபி ந நிச்சிதக. அவன் சிந்தை உடையவனாக, சிந்திக்கக்கூடியவனாக, மிகப்பெரிய பட்டதாரியாக டாக்டரேட் படித்து சயின்ஸிலிருந்து சிந்தித்தவனாக இருந்தாலும் கூட இப்பொழுது அவன் சிந்தை இல்லாமல் இருக்கிறான். அவனால் ஒருவேளை கல் மாதிரி சிந்திக்க தெரியாத ஒரு மூடனோ அப்படின்னு நம்ம கேட்டுடலாம் இல்லையா? இல்லை, அந்த ஞானி சிந்திக்காததெல்லாம் கிடையாது. எல்லா சிந்தனையும் சிந்தித்தவன் இருந்தாலும் அவன் சிந்திக்காதது மாதிரி இருக்கிறான். நிஷ்சித்தக, சிந்திக்கவே இல்லாத மூடன் மாதிரி இருக்கிறானே, அவனை ஜீவன் முக்தன் என்று சொல்கிறார்கள். யஹ சமஸ்தார்த்த ஜாலேஷு விவகாரியபி நிஸ்பிருகः. பரார்த்தேஷு இவ பூர்ணாத்மா ச ஜீவன் முக்த உச்சதே. இதை மட்டும் பார்த்து நினைவுவார். அவன் சமஸ்த அர்த்த ஜாலேஷு, அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் என்ற மாயாஜாலம், அந்த வலையில் அவன் சிக்கிறதே இல்லையா. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சார், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சார், வாங்க 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 சார். சில ஜாலங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஹோட்டலில் முன்னாடி ஒரு பெரிய கை இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கு, வாங்க வாங்க. தொப்பி போட்டு ஒருத்தன் வாங்குறான். சில பேர் கடைக்கு வெளியவே கொண்டாந்து எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறாங்க. கடைக்கு உள்ளே வர மாட்டாங்களோன்ட்டு. கடை உள்ளே இருக்கும், ஆனால் மீன் கூடையெல்லாம் வெளியே தான் இருக்குது. கடைக்கு உள்ளே தான் அவனுக்கு குடோன்றது, ஆனால் விற்கிறதெல்லாம் கூடையெல்லாம் வெளியேறுது. பழக்கடையோ பூக்கடையோ மீன் கடையோ அவங்களுக்கு ரூமை கொடுத்தா கூட அந்த ரூம் காலியாக தான். அங்கே பார்த்துருக்குறேன். அது பேர் நாங்கள் சென்னையில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கே,
இல்லைங்க, இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டு. அந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் நல்ல பெரிய கட்டடம், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி 10க்கு 12 ரூம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதில் அவன் வந்து அது இருட்டோ இருக்குது, வெளிச்சமே இல்லை, எல்லாம் வெளியே இருக்குதுங்க. நடக்கிறதுக்கு கொடுத்த இடத்துல தான் பெஞ்சு போட்டு எல்லாம் வச்சுக்கிறது. அது அத்தனை என்னென்ன கவர்வது, என்னை வாங்கு என்னை வாங்கு என்னை வாங்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்காமல் போக முடியாது, தப்பிக்கவே முடியாது. இங்கே நல்லா இருக்குதுங்க அப்படின்வாங்க. இல்லை ஒன்று கையை எடுத்துகிட்டு ஒருத்தர் போவார். அந்த கடையில் இதே பூ தான், சாமந்தி பூ அங்கேயும் இருக்குது, அங்கேயும் அரளிப்பூ இருக்குது. எல்லாரும் இந்த பொருட்களை நம்மளை எப்படி வலையில் பின்ன வைக்குது பாருங்களேன். போனால் ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துடலான்னு, பக்கத்தில் இருக்கிற கடையெல்லாம் பார்த்தாகணும். இந்த பொருட்கள் நம்மளை வலையில் சிக்க வைக்குது. இவன் சமஸ்த அர்த்த ஜாலேஷு விவகாரியபி, அவற்றை பார்த்து கொண்டே அதை தெருவிலே நடந்து கொண்டிருந்தாலும், அந்த கடை தெருவில் நடக்கிறான், வளையல்காரன் கூப்பிட்றான், மிட்டாய் கடைக்காரன் கூப்பிட்றான், தேங்காய் பருப்பி விற்றுட்டுருக்கிறான், அப்புறம் குங்குமப்பூ, மஞ்சக்கயிறுகள், தேங்காய், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் விற்கிறாங்க. அப்புறம் எங்கே விளையாட்டு சாமான் விற்கிறாங்க. அப்புறம் பிரகாசமான லைட்டை போட்டு மினுமினுக்கிற அந்த காது கம்மல்கள்லாம், நூற்றுக்கணக்கான கம்மல்கள், நூற்றுக்கணக்கான மோதிரங்கள்லாம் வச்சு எல்லாமே அரைனா வரனா தான். குழந்தைங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் ஈர்க்கப்படுது. அந்த கடை தெருவை தாண்டி வர்றதுக்குன்றதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடுது. இந்த சாது உள்ளே போகிறான் வரான். அவன் அதெல்லாம் பார்த்தாலும் கூட சமஸ்த அர்த்த ஜாலேஷு விவகாரியபி, அதை பார்த்து கொண்டிருந்தாலும் நிஸ்பிருக, எவற்றாலும் அதை நாடுவதில்லை. இது எனக்கு வேண்டும், இதை நீடிக்கணும்னு அவன் விரும்புவதே இல்லை. நீங்கள்லாம் அப்படி தான் இருக்கிறீங்கல்ல. முன்னெல்லாம் கடத்தெருவு போயிட்டோம்னா எப்பயாவது ஒரு சமயம் தான் வீட்டில் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனடியாக ஒரு பொருளை வாங்கிட்டு உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்கிறோமா? 4 கடையை வாங்குறோமோ இல்லையோ பார்த்துட்டு வரும். அந்த கடையிலே வாங்காத பொருளெல்லாம் பார்ப்போம். நம்ம வாங்க போனது ஏதோ ஒரு ப்ளவுஸ் பீஸு, அது இருந்தாலும் சாரீ செக்ஷனில் ஒரு பார்த்துட்டு வந்துடும், புதுசு ஏதாவது வந்துருக்குதா, ஆஃபர் ஏதாவது போட்டிருக்குறாங்களா. சில பேர் போவாங்க, ஒரு கர்ச்சீஃபு இது ஒன்று வாங்கிட்டு எவ்வளோ பில்லுங்க அப்படின்னு. அவன் ஆச்சரியப்படுவான், இவ்வளோ தானே சார். ஹோட்டலில் போய் சொல்லிட்டு 1 இட்லி 2 இட்லி தான் கொடுப்போம் சார். 1 இட்லி கொடுக்க மாட்டிங்களா? சரி கொடுங்க அப்படின்னு கொடுத்ததுனால சாப்பிட்டுட்டு வேறு சார்னா போதுங்க பில்லுங்க. அவன் ஷாக் அடிக்கும். இந்த ஞானி எங்கே போனாலும் ஒரு ஷாக் தான். விவகாரியபி நிஸ்பிருக, ஞாபகம் தான் பகவத்கீதை, விகத ஸ்பிருக. இந்த ஸ்பிருகா இல்லாதவன், இந்த பொருளெல்லாம் எனக்கு வேணும் வேணும்னு நாடாதவன். அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், பரார்த்தேஷு இவ, இதெல்லாம் பொருளெல்லாம் எனதில்லை, எல்லாருதான் மற்றவங்களதுன்னு நினைக்கிறான். எந்த பொருளை பார்த்தாலும் இன்னொருத்தருதுன்னு நினைக்கிறான். ஐயோ இன்னொருத்தருது, எனக்கு வேணும்னு நினைக்கிறது இல்லையா. இந்த பொருள் இருந்தோன்னா இது எனது இல்லைங்க, அவருதுங்க, அவர் நான் இறைவன். பரார்த்தேஷு இவ, இன்னொருத்தருடைய பொருள் போல அவன் தன் பொருளையே பயன்படுத்துகிறான். இன்னொருத்தர் பொருள் எப்படி நம்ம பயன்படுத்துவோம்? கொஞ்சம் சங்கோஜம் இருக்குல்ல, பயம் இருக்கும். ஐயா அது நல்லது இல்லைல்ல, இன்னொருத்தர் பொருளை ஏன் நான் தொடணும் சார்? உங்களுக்கு தான் சார் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் சாப்பிடுங்க. இல்லைங்க, எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க பொழுது, எல்லாருக்கும் இருக்குது, நீங்கள் ஒன்று எடுத்து சாப்பிடுங்க. இன்னொருத்தர் பொருளை எப்படி நம்ம எடுத்து பயன்படுத்துவோமோ அப்படி பூர்ணாத்மா ச ஜீவன் முக்தக அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜீவன் முக்தனுடைய உள்ளத்தை இந்த மகோபனிஷத்து அழகாக பிக்சர் பண்ணி காட்டு. ஜனகர் அப்படி சொல்கிறார். நம்ம அடுத்த வாரம் மீதியை பார்ப்போம்.